ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள ஃபஸ்ட் யூனிட்டில் 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். பொம்மைகள் எத்தனை? கற்போமா. கவிதாவும் ரவியும் களிமண்ணை பயன்படுத்தி பொம்மைகள் செய்கின்றனர். நாம் பொம்மைகள் செய்துவிட்டோம். ஒரு பொம்மையை மற்றொரு பொம்மையுடன் பொருத்துவோமா? அதாவது கவிதாவும் ரவியும் களிமண்ணை பயன்படுத்தி பொம்மை செஞ்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பொம்மை செஞ்சுருக்காங்க. அப்போ ரவி சொல்கிறான், நம்ம பொம்மை செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறான். கவிதா சொல்கிறா, ஒரு பொம்மையை இன்னொரு பொம்மையோட நம்ம பொருத்தலாமா அப்படின்னு கேட்கலாம். பொருத்தியிருக்காங்க பாருங்கள். பானையை அந்த தட்டு கூட பொருத்தியிருக்காங்க. அந்த 3 பானைகளையும் அந்த 3 தட்டுகள் கூட பொருத்தியிருக்காங்க. நாங்கள் ஒன்றை செய்து விட்டோம், நீங்கள் மற்றொன்றை பொருத்த முயற்சி செய்யுங்கள். அவங்க ஒன்றை பொருத்திட்டாங்க, நம்ம இன்னொன்று பொருத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த பவுலை அந்த ஸ்பூனு கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பொருத்தலாமா? கரெக்டாக இதே மாதிரி நான் பொருத்திருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி உங்கள் புக்கில் பொருத்திக்கோங்க. ஓகேவா? இந்த 4 பவுலையும் இந்த 4 ஸ்பூனு கூட பொருத்திக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்போமா. அதிக பொம்மைகள் செய்தது யார் என்று கண்டுபிடிப்போமா? ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்து யார் அதிக பொம்மைகள் செய்தது என்று கண்டுபிடிக்கலாம். அதாவது பாருங்கள், அந்த பையன் பேட் பொம்மை செஞ்சுருக்கான், இந்த பொண்ணு பால் பொம்மை செஞ்சுருக்கான். இப்போது யார் அதிக பொம்மை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமான்ட்டு அவன் கேட்குறான். அதுக்கு சொல்கிறா, சரி ஒன்று பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் யார் அதிகமாக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாமா அப்படின்ட்டு கேட்குறா. கீழே பொருத்தி பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு பேட்டோட ஒரு பாலை, அடுத்து இன்னொரு பேட்டோட ஒரு பாலை, அடுத்து இன்னொரு பேட்டை ஒரு பால் கூட, அடுத்து இன்னொரு பால் கூட நம்ம பொருத்திட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு பேட் இருக்குது. அப்போது யார் அதிகமாக செஞ்சுருக்கா? ரவியா கவிதாவா? ரவி, அப்படி தானே? ஏன்னா அதில் தான் ஒரு பேட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவளை விட ரவி ஒரு பேட் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கான். அப்போ அதிகமாக செஞ்சது ரவி. உடனே ரவி சொல்கிறான், என்கிட்ட பந்துகளை விட அதிகமான மட்டைகள் இருக்குது அப்படின்ட்டு. அதாவது பாலை விட நிறைய பேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே கவிதா சொல்கிறா, என்னிடம் மட்டைகளை விட குறைவான பந்துகள் உள்ளன, என்கிட்ட அந்த மட்டைகளை விட கம்மியான பால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த பேட்டை விட குறைவான பந்துகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்தது செய்து பார்ப்போமா. இதே மாதிரி நீங்களும் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இப்போது இவங்க களிமண்ணில் செஞ்சு பொறுத்துனாங்கல்ல, நீங்கள் குச்சி, அப்புறமா மணிகள், விதைகள், இந்த மாதிரி கற்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி அடுக்கி யாருக்கிட்ட நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரவி சொல்கிறான், நாம் ஒரு கைப்பிடி விதைகளை எடுப்போம். நம்ம ஆளாளுக்கு கொஞ்சம் ஒரு கை நிறைய விதைகளை எடுக்கலாம், ஒரு கைப்பிடி அந்த விதைகளை நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. உடனே 2 பேரும் எடுத்து அதை அடுக்கி வச்சுட்டாங்க. இப்போது 2 பேரும் சொல்கிறாங்க, அதை நம்ம பொருத்தி பார்க்கலாமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பொருத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி பொருத்தி பார்க்குறாங்க. அப்போ யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது? கவிதா கிட்ட தான் அதிகமான விதைகள் இருக்குது. உடனே கவிதா சொல்கிறா, என்னிடம் அதிக விதைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எதை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். குச்சி, மணி, விதை, என்ன உங்ககிட்ட நிறையா இருக்கோ அதை நீங்கள் எப்படி அடுக்கி வச்சுட்டு யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்ட கம்மியாக இருக்குது, யார்கிட்ட சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி பொருத்தி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. ஒன்றுக்கு ஒன்று பொருத்துக. இதே மாதிரி இப்போ பொருத்த போகிறோம் பாருங்கள். அந்த 3 சட்டையும் 3 பேண்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ணுறோம், அதாவது பொருத்துகிறோம். இதே மாதிரி பொருத்திக்கோங்க பார்க்கலாம். அடுத்தது 4 ஷர்ட் இருக்குது, அதை 4 அந்த பாவாடை கூட மேட்ச் பண்ண போகிறோம். அழகாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 4ஐயும் அந்த 4 கூட இதே மாதிரி மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்தது இந்த 5 பென்சிலையும் 5 எரேசர் கூட மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா. ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி அதிகமானதை டிக் செய்க. இப்போ நம்ம பொருத்தி செக் பண்ண போகிறோம் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பெயிண்ட் ப்ரஷ் கூட மேட்ச் பண்ணலாமா. 5 பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது,
அந்த 5யுமே இந்த பெயிண்ட் ப்ரஷ் கூட ஒன்று ஒன்றா பொருத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மீதி ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. அப்போது அதிகமாக இருக்கிறது என்னது? பெயிண்ட். அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது இந்த பொம்மையையும் அந்த சேரையும் மேட்ச் பண்ண போகிறோம். இந்த பொம்மையை லைனாக அப்படியே மேட்ச் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். 4 பொம்மையும் மேட்ச் பண்ணும்போது கடைசியாக ஒரு சேர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கிறது என்னது? சேர். அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்து அந்த பையனை அந்த கேப் கூட அந்த தொப்பி கூட மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். லைனாக மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க பார்க்கலாம். 4 தொப்பி கூட மேட்ச் பண்ணிட்டோம். ஆனால் கடைசியாக ஒரு பையன் எக்ஸ்ட்ரா இருக்கான். அப்போ அதிகமாக இருக்கிறது அந்த பையன். அப்போது அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி குறைவானதை டிக் செய்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த சைடு வந்து குரங்கு கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்துங்க பார்க்கலாம். குரங்கையும் வாழைப்பழத்தையும் நம்ம இந்த 4 குரங்கையும் அதுக்கு வாழைப்பழத்துக்கு நேராக பொருத்திக்கிட்டே வரும். அப்படி பொருத்தும் போது கடைசியாக ஒன்று எதில் எக்ஸ்ட்ரா இருக்குது? வாழைப்பழத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அப்போ அதிகமாக இருக்கிறது வாழைப்பழம். நமக்கு என்ன தேவை? குறைவாக இருக்கிறது தான் நமக்கு டிக் பண்ணணும். அப்போது எது குறைவாக இருக்குது? இந்த குரங்கு தான் கம்மியாக இருக்குது வாழைப்பழத்தை விட. அப்போது எதை டிக் பண்ணணும்? குரங்கு பாக்ஸை டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், பூனையையும் மீனையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மேட்ச் பண்ண போகிறோம். பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பூனை மீன், அடுத்து அந்த மாதிரி பூனை மீன் நம்ம மேட்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? ஒரு பூனை இருக்குது. அப்போது குறைவாக இருக்கிறது என்னது? மீன். அப்போ அந்த மீன் பாக்ஸை டிக் பண்ணுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. அதிகமானதை டிக் செய்க. எதில் அதிகமாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க படத்தில் பாருங்கள், எது அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு பாக்ஸ். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டில் 4 பால் கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 பால் கொடுத்துருக்காங்க. எது பெருசு? 4. அப்படி தானே? 4 பால் இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குறைவானதை டிக் செய்க. பாருங்கள், கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. எதில் கம்மியாக இருக்குது? 2வதாக கொடுத்துருக்குற கிரேப்ஸில் தான் கம்மியாக இருக்குது. அப்போ அதை நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது நிறைய பூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 6 பூ கொடுத்துருக்காங்க, அடுத்ததில் 5 பூ கொடுத்துருக்காங்க. அப்போ எது கம்மியாக இருக்குது? 5 பூ. அப்போது 2வதாக இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, அதில் தான் கம்மியாக இருக்குது. அடுத்தது ஆராய்ந்து அறிவோமா. கொடுக்கப்பட்டுள்ள இலைகளை விட அதிகமான இலைகளை வரைக. அதாவது 4 இலைகள் கொடுத்துருக்காங்க, அதை விட அதிகமான இலையை வரைய சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம 5 இலைகளை வரைஞ்சிருக்கோம். நீங்கள் அதுக்கு மேலேயும் வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? அவங்க வந்து அதிகமாக தான் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 4 விட அதிகமாக வரையணும். கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை விட குறைவான வீடுகளை வரைக. அதாவது 6 வீடு கொடுத்துருக்காங்க, அதை விட கம்மியாக வரையணும். அப்போ நீங்கள் 5 வீடு வரையலாம், 4 வீடு வரையலாம், 3 வீடு வரையலாம். அந்த மாதிரி 6 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் ஓகேவா, நான் வந்து 4 வீடு வரைஞ்சிருக்கேன். அடுத்த பக்கம் பாருங்கள், நாம் எத்தனை பேர். பீட்டர் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது மழை பொழிய தொடங்கியது. பீட்டர் வந்து அவங்க தோட்டத்தில் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பீட்டர் பாருங்கள், அந்த நிழற்குடையில் கீழ் நின்று கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த நிழல் குடையில் போய் அதுக்கு கீழே நிற்கிறான். டிங்கு சீக்கிரம் ஓடிவா. அந்த நாய்க்குட்டி பேர் டிங்கு போல். அவன் வந்து அதை அப்படி கூப்பிட்றான், டிங்கு சீக்கிரமாக இங்கே ஓடிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கப்புறமா இங்கே நாம் 2 பேர் உள்ளோம், இங்கே வந்து நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இப்பொழுது இங்கே நாம் 3 பேர் உள்ளோம். அந்த பூனைக்குட்டி ஓடி வருது பாருங்கள், அது கூட சேர்த்தா இப்போது நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், ஒரு கழுதை ஓடி வருது. அப்போ அதையும் சேர்த்தோம்னா இப்பொழுது நாம் 4 பேர். அடுத்தது ஒரு சேவல் வந்துருச்சு. இது மாதிரி எல்லாரும் அந்த நிழல் கூடையில் மலையில் நிற்க முடியாமல் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ அந்த சேவலையும் சேர்த்தா இப்பொழுது நாம் 5 பேர் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அந்த முயல் வருது பாருங்கள், அந்த முயல் வரதையும் சேர்த்தா இப்போது 6 பேர் இருக்காங்க.
அடுத்தது பாருங்கள், மாடு ஓடி வருது. அந்த மாடையும் சேர்த்தோம்னா இப்பொழுது நம்ம 7 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அந்த ஆடை சேர்த்தோம்னா 8 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அந்த அணியில் சேர்த்துட்டு இப்பொழுது நம்ம 9 பேர் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா பீட்டர் பாருங்க, மழை நின்று விட்டது, நாம் செல்வோம். மழை அதுக்கப்புறமா நின்றுருச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஓகேவா? இப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, எண்கள் கற்றுக்குறோம். ஒன்று ஒன்றா வருது இல்லை, அப்போ மொத்தம் எத்தனை, ஒன்று கூட இன்னொன்று வருது, அப்போ மொத்தம் 2 பேர் 3 பேர் அப்படின்ட்டு நம்ம எண்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி உங்கள் மேம் உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க. என்னென்னா, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை செல்ல பிராணிகள் இருக்குது, அதாவது எத்தனை பெட்ஸ் வளர்க்குறீங்க, இதே மாதிரி உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது கற்போமா, எண்களை 1 முதல் 9 வரை. நம்ம இப்போது 1லேருந்து 9 வரைக்கும் எண்கள் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மயில் இருக்குது. அப்போது எத்தனை இருக்குது? 1. அதை விரலில் காமிக்கிறாங்க பாருங்கள், 1. அடுத்து எழுத்துலேயும் 1 அப்படின்ட்டு எழுதிட்டு 1ன்னு கீழே அதோட ஸ்பெல்லிங்லேயும் எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6, அடுத்தது 7, அடுத்தது 8, அடுத்தது 9. இதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம இப்போ கற்றுக்குறோம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள், செய்து பார்ப்போமா, விரல்களோடு விளையாடு. அதாவது 2 பேராக பிரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் காட்டணும் கை விரலில். இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்னா அதே நம்பரை ஆனால் வேறு விரல்களை பயன்படுத்தி நீங்கள் அதே நம்பரை உருவாக்கணும். இப்போ பாருங்களேன், அந்த பையன் நான் 3ஐ இவ்வாறு காண்பிக்கிறேன். அவன் 3ன்னு காட்டுறான். அவன் நடுவில் இருக்க 3 விரல்களை பயன்படுத்துகிறான். ஆனால் அவளும் அதே 3 தான் காமிக்கிறா. ஆனால் விரல்கள் பாருங்கள், வேறு 3 விரல்களை பயன்படுத்துகிறா. நான் 3ஐ வேறே மாதிரி காண்பிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்களும் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அந்த எண்ணோட விரல்களில் நீங்கள் காட்டணும். ஆனால் 2 பேரும் வேறு வேறு மாதிரி காட்டணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா, எண்ணி கூறுக. அதாவது அவங்க கொடுத்துருக்க படத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பந்து எத்தனை இருக்குது? 1. பலூன் எத்தனை இருக்குது? 7. அடுத்தது அந்த பந்துகள் எத்தனை இருக்குது? 2. அடுத்தது அந்த ஷட்டில் காக் எத்தனை இருக்குது? 6. அடுத்தது அந்த ரிங்ஸ் எத்தனை இருக்குது? 4. பால்ஸ் எத்தனை இருக்குது? 5. அந்த பேட் எத்தனை இருக்குது? 8. ஷட்டில் பேட் எத்தனை இருக்குது? 3. இது மாதிரி நீங்கள் சொல்லணும். அடுத்தது எண்ணி பொறுத்துக. இதுவும் எண்ணி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த காத்தாடி எத்தனை இருக்குது பாருங்கள்? 5. அப்போது இதுலேயும் நம்ம 5 இருக்கிற இடத்துல மேட்ச் பண்ணணும். அடுத்தது 3 இருக்குது. 3 இருக்கிறது கூட நம்ம பொறுத்துறோம். அடுத்தது 4, அதே மாதிரி 4 இருக்கிறதோட நம்ம பொறுத்துறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து பார்ப்போமா, எண் விளையாட்டு. அடுத்து ஒரு கேம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே ரவுண்டாக நின்றுக்கணும். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் நடுவில் நின்றுக்கணும். நடுவில் நிற்கிறவங்க ஒரு நம்பர் சொல்லணும். சொன்ன உடனே சர்க்கிளில் நிற்கிறவங்க எல்லாருமே அந்த நம்பரில் எத்தனை நம்பர் சொல்கிறாங்களோ அத்தனை பேராக நீங்கள் பிரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லோரும் 2 பேராக பிரிஞ்சு தனித்தனியாக நிற்கணும். இப்போ 3ன்னு சொல்லியிருக்காங்க, அந்த படத்தில் 3 பேராக நிற்கிறாங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் விளையாடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா, படங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மணிகளை வரைக. அதாவது அந்த படங்களில் எத்தனை இருக்கோ அத்தனை மணிகள் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 சிங்கம் இருக்குது, அதனால் அவங்க 3 மணிகள் வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது எத்தனை முயல் இருக்குது பாருங்கள்? 5 முயல் இருக்குது. அப்போ அதே மாதிரி 5 மணிகள் நம்ம வரையணும். அடுத்தது பாருங்கள், எத்தனை மான் இருக்குது?
6 மான்கள் இருக்குது. அப்போது நம்ம 6 மணிகள் வரையணும். அடுத்தது பாருங்கள், எண்களை படித்து காட்டுக. கொடுத்துருக்க அந்த எண்ணை நம்ம படித்து காட்டணும். படிப்போமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள். 1, 5, 2, 6, 8, 3, 9, 7, 4. அடுத்தது செய்து பார்ப்போமா? எண்களை தொட்டு உணர். அதாவது உங்கள் மேம் வந்து உங்களுக்கு உப்புத்தாள் எண்களை வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எண்களும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை தொட்டு உணர்ந்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா? புள்ளிகளை இணைக்க. அங்கே கொடுத்துருக்க அந்த புள்ளிகளை அதே மாதிரி இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம் அப்படியே இணைச்சிட்டு போங்க. அடுத்த லைனும் அப்படி தான் இணைச்சிட்டு, அடுத்தது மேலிருந்து கீழ், அடுத்தது ஸ்லாண்டிங் லைன், சரிவான லைன், அதையும் அப்படியே இணைக்கணும். அடுத்தது கர்வ் லைன், அந்த வளைஞ்சு இருக்கிறதையும் அதே மாதிரி நீங்கள் அது மேலேயே எழுதிட்டு வரணும். ஓகேவா? அந்த புள்ளிகளை அப்படியே இணைச்சிட்டே வரணும். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்போமா. இப்போது அந்த படத்தில் பாருங்கள், எத்தனை ஆடு கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஆடு. அப்போ அது 1. அந்த 1 நம்ம எழுதி பழகலாமா? அவங்க கொடுத்துருக்க அந்த டாட்டர்ஸ் மேலேயே டாட்டர் லைன் மேலேயே அப்படியே நீங்கள் வரைங்க பார்க்கலாம். அந்த டாட்ஸ் மேலே வரைஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி அந்த கீழே நீங்கள் டாட்ஸ் இல்லாமல் எழுதணும் 1. ஓகேவா? அடுத்தது எத்தனை படகு இருக்குது பாருங்கள். 2 படகுகள் இருக்குது. அப்போது 2 எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த புள்ளி மேலேயே எழுதுங்க. அதுக்கப்புறமா கீழே அதே மாதிரி இருக்க மாதிரி 2 எழுதணும். ஓகேவா? ரெண்டு லைன்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக 2 எழுதி பழகணும். அடுத்தது எத்தனை வாத்துகள் இருக்குது பாருங்கள். 3 வாத்துகள் இருக்குது. அப்போது நம்ம 3 எழுத போகிறோம் பாருங்கள். அந்த டாட்ஸ் மேலேயே 3ன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளிகள் இல்லாமல் நீங்களாக கீழே அந்த 2 லைன்லேயும் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பழகணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். பயிற்சி செய்வோமா? எண்ணி பொறுத்துக. அந்த படங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி நம்ம பொருத்த போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற படத்தில் பாருங்கள், 1 தான் இருக்குது. ஸோ நம்ம 1 கூட பொறுத்துறோம். அடுத்தது பாருங்கள், 2 இருக்குது. அப்போ அதை 2 கூட பொறுத்துறோம். அடுத்தது எத்தனை பொம்மை இருக்குது? 3 பொம்மைகள் இருக்குது. அப்போ அதை நம்ம 3 அப்படின்ற எண்ணு கூட பொறுத்துறோம். அடுத்தது எண்ணி எழுதுக. இப்போ நம்ம எண்ணி எழுத போகிறோம். எத்தனை சேவல் இருக்குது பாருங்கள், 2. அப்போது அந்த பாக்ஸில் நம்ம 2 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், எத்தனை இருக்குது, எத்தனை மைல் இருக்குது? 1. அப்போ அதில் நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை வாத்துக்கள் இருக்குது பாருங்கள், 3. அப்போ அந்த பாக்ஸில் 3 அப்படின்ட்டு எண்ணி எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப பலூன்களுக்கு வண்ணம் தீட்டுக. இங்கே பாருங்கள், 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ப நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்கனால அவங்க வந்து ஒரு பலூனுக்கு கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பலூனுக்கு கலர் பண்ணணும். அடுத்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி 3 பலூனுக்கு கலர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. இதுவும் அதே மாதிரி தான். பாருங்கள், எத்தனை மரங்கள் இருக்குது? 4 மரங்கள் இருக்குது. அப்போது 4. எத்தனை மாடுகள் இருக்குது பாருங்கள், அந்த படத்தில் 5 மாடுகள் இருக்குது. அப்போது 5. அடுத்தது எத்தனை கோழிகள் இருக்குது பாருங்கள், 6 கோழிகள் இருக்குது. அப்போது 6. இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதி படிக்க போகிறோம். படிக்கலாமா? 4, 5, 6. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த புள்ளிகள் இருக்கிற மேலேயே எழுதணும். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் வந்து புள்ளிகள் இல்லாமல் நீங்களாகவே எழுதணும். ஓகேவா? இதே மாதிரி 4, 5, 6 நம்ம எழுதி பழகுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா? எண்ணி எழுதுக.
இதில் எத்தனை பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை குதிரைகள் இருக்குது? 3 குதிரை வண்டி இருக்குது. அப்போது 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்தது எத்தனை கார் இருக்குது பாருங்கள், 6 கார்கள் இருக்குது. அப்போது நம்ம அந்த பாக்ஸில் 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், எத்தனை ட்ரம்ஸ் இருக்குது? 4 இருக்குது. அப்போது 4 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை வண்டி இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 வண்டிகள் இருக்குது. அப்போது நம்ம 5ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், 2 வண்டி இருக்குது. அப்போது நம்ம 2ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப படங்களுக்கு வண்ணம் தீட்டுக. அங்கே எத்தனை எண்ணு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க. அப்போது 5 பட்டர்ஃப்ளைக்கு, அதாவது 5 பட்டாம்பூச்சிகளுக்கு நம்ம கலர் பண்ணுறோம். அடுத்தது 2 கொடுத்துருக்காங்க. அப்போனா 2 பூக்களுக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 4 கார்களுக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 1. அப்போனா 1 பட்டத்துக்கு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்தது 6 கொடுத்துருக்காங்க. 6 ஸ்டார்ஸ்க்கு கலர் பண்ணியிருக்கோம். 6 நட்சத்திரங்களுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா, அதாவது எத்தனை வீடுகள் இருக்குது பாருங்கள், 7 வீடுகள் இருக்குது. அப்போது 7. அடுத்தது எத்தனை பறவைகள் பறக்குது பாருங்கள், 8. அடுத்தது எத்தனை தாமரைகள் பூத்துருக்கு? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், 9. இப்போது நம்ம அதை எழுதி பழக போகிறோம். 7 எப்படி எழுதுவீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு மேலேயே எழுதணும். ஓகேவா? அந்த புள்ளிகளுக்கு மேலேயே எழுதுங்க பார்க்கலாம். அடுத்து அந்த 2 லைனில் நீங்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி தான் 8, அடுத்து 9. ஃபஸ்ட்டு அந்த புள்ளிகளே மேலேயே எழுதிட்டு அடுத்து புள்ளிகளுடைய உதவி இல்லாமல் நீங்களாகவே எழுதி பழகணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா, எண்ணி எழுதுக. அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதனால் அவங்களும் 2ன்னு சொல்லி எழுதிட்டாங்க. அடுத்து எத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 9 டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸில் நம்ம 9ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது அந்த ஏரோப்ளைன் எத்தனை இருக்குது? 1. அப்போது அந்த பாக்ஸில் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை கார் இருக்குது பாருங்கள், 6 கார் இருக்குது. அப்போது அந்த டப்பாவில் நம்ம 6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை குடைகள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 3. அப்போது நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை பென்சில்கள் இருக்குது? 7. 7ன்னு எழுதுங்க பார்க்கலாம். அடுத்தது எத்தனை பம்பரம் இருக்குது? 4. அப்போது அந்த டப்பாவில் 4ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை தொப்பிகள் இருக்குது? 5. அப்போது அந்த டப்பாவில் நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை பாட்டில் இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 8. அப்போது அந்த கடைசி டப்பாவில் 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா, படத்தை உற்று நோக்கி எண்ணி எழுதுக. இந்த படத்தில் அந்த ஜூவில் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. அவங்க கீழே கேட்டிருக்க அதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணி எழுத போகிறோம். எழுதலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், யானை எத்தனை இருக்குது பாருங்கள், 1 யானை தான் இருக்குது. அப்போ அதில் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை வாத்து இருக்குது பாருங்கள், 5. அப்போது நம்ம 5ன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை மான்கள் இருக்குது? 1 2 3 மான்கள் இருக்குது. அப்போ நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எத்தனை புறா இருக்குது பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 6 புறாக்கள் இருக்குது. இங்கே 2 புறா, அப்புறம் நடுவில் 2 புறா இருக்குது, அப்புறம் அந்த யானைக்கு பக்கத்தில் 2 புறா இருக்குது. இப்போ மொத்தம் 6 புறாக்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது குரங்கு, எத்தனை குரங்குகள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6
7 அந்த பையன் அந்தக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. மொத்தம் 7 குரங்குகள். அப்போ நம்ம 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது கிளி எத்தனை இருக்குது பாருங்க. கிளிகள் அந்த மரத்தில் இருக்குது பாருங்க. 4 கிளிகள் இருக்குது. அப்போ நம்ம 4 அப்படின்ட்டு எழுதுகிறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் மேம் கிட்ட நீங்கள் வந்து வேறு என்ன பொருட்கள்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி 2 இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எண்ணி சொல்லலாம். அடுத்த பக்கம் பாருங்க. ஆராய்ந்து அறிவோமா. பொம்மைகளை எண்ணி அதன் எண்ணிக்கையை வண்ணமிடுக. இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம் பாருங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. அதனால் அவங்க 2 கலர் பண்ணியிருக்காங்க. அடுத்து எத்தனை பொம்மைகள் இருக்குது? 5. அப்போது 5 கலர் பண்ணுங்கள். அடுத்து எத்தனை இருக்குது நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 6 பானைகள் இருக்குது. அப்போது 6 அப்படிங்கிற எண் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கலர் பண்ணணும். அடுத்தது யானை பொம்மை எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 4. அப்போ 4 இதில் எங்கே இருக்குது பாருங்கள், நடுவில். அதுதான் 4. அப்போ அதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எத்தனை பொம்மைகள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க. 7. அப்போது 7 நீங்கள் வண்ணமிடணும். அடுத்த பொம்மைகள் எத்தனை இருக்குது? 9. அப்போது 9 கலர் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை இருக்குது? 3 பொம்மைகள் இருக்குது. அப்போ நம்ம 3 அப்படின்ற எண்ணை கலர் பண்ணுறோம். அடுத்தது எத்தனை பொம்மைகள் இருக்குது? கவுண்ட் பண்ணுங்கள். 8 பொம்மைகள் இருக்குது. அப்போது 8 அப்படிங்கிற எண்ணை நம்ம வண்ணமிடுறோம். இதே மாதிரி இந்த பொம்மைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி அந்த எண்ணை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் வண்ணமிடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப படங்களை வட்டமிடுக. அவங்க கொடுத்துருக்க எண்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த படத்தில் இருக்கோ அதை வந்து வட்டமிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். 4ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களும் 4 இருக்கிறதுல அவங்க வட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி 7 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதில் 7 இருக்கோ அதை நம்ம எண்ணி வட்டமிட போகிறோம். நடுவில் இருக்கிறதுல பாருங்கள் 7 பறவை பொம்மை இருக்குது. அப்போ அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது 9 கொடுத்துருக்காங்க. எந்த இதில் 9 இருக்குதுன்னு எண்ணுங்க பார்க்கலாம். கடைசியாக இருக்கிறதுல தான் 9 பொம்மைகள் இருக்குது. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். அதிகமானதை டிக் செய்க. 2 கொடுத்துருக்காங்க. 2 பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அதில் வந்து நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் 5 பானை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2வது இருக்கிறதுல 6 பானை கொடுத்துருக்காங்க. அப்போது அதை நம்ம டிக் பண்ணுறோம். இதில் அதிகமாக இருக்குது 2வதாக இருக்கிறதுல. இப்போது அந்த 2வது பாக்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது எண்ணி எழுதுக. எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ண போகிறோம். இந்த வெங்காயம் எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 8. அப்போ அந்த பாக்ஸில் 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அடுத்தது எவையேனும் 7 பழங்களுக்கு வண்ணமிடுக. இதில் ஏதாவது 7 ஸ்ட்ராபெரிக்கு கலர் பண்ணணும். இதே மாதிரி 7 பழங்களுக்கு கலர் மட்டும் பண்ணுங்கள். அடுத்தது எண்களை படித்து காட்டுக. அவங்க கொடுத்துருக்க எண்களை நம்ம வந்து படித்து காட்ட போகிறோம். படிக்கலாமா? 9, 4, 8, 5, 3. இதே மாதிரி நீங்கள் சத்தமாக படித்து காட்டணும். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு ஏற்ப படங்களை வரைக. அவங்க கொடுத்துருக்க எண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் வரைய போகிறோம். எந்த எண்ணு கொடுத்துருக்காங்க? 5. அப்போது நம்ம 5 ஏதாவது ஒரு பொருளை நம்ம 5 தடவை வரையணும். நான் வந்து ஆப்பிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 5 ஆப்பிள் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் கற்றவை. இதில் நம்ம இவ்வளோ நேரம் இந்த பாடத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்களோ எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஸ்மைலி பொம்மையை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து 2வது படத்தை கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.